ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஜான்வரி 10 வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி இந்த கை உடஞ்சிடுச்சு. ஸோ வந்து கட்டு போட்டோம் எனக்கு வந்து சரியாகலை. 5 கட்டு 6 கட்டு போட்டோம். அந்த கட்டு போடுற டைமில் முன்னாடியே சொல்லிட்டாங்க டாக்டர், உங்களுக்கு ஆப்ரேஷன் தாம்மா பண்ணுறோம், இருந்தாலும் கட்டு போட்டு பார்க்கலாம், சரியாகலைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் அந்த கட்டு போட்ட அந்த ஜான்வரிலேருந்து மார்ச் வரைக்கும் நான் கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஊசினாலே நான் பயப்படுவேன். ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்போது 5 கட்டு ஆகியும் எனக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு கூடவே இல்லை. நீங்கள் ஆப்ரேஷன் தாம்மா பண்ணி ஆகணுன்னாங்க. சரின்னு ஜிஹெச்ல போயிட்டு டாக்டர்கிட்ட எக்ஸ்ரே காமிச்சோம். டாக்டர் வந்து இன்றைக்கே அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே பார்த்தாரு. அதுக்கான பிளேட்ஸு ஸ்க்ரூஸ்லாம் நீங்கள் வாங்கி தரணும், ஏன்னா உங்ககிட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால். ஓகே டாக்டர், நான் அட்மிட் ஆகிடுறேன். ஏன்னா இந்த 5 கட்டில் வந்து எல்லாரும் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் ஆண்டவரே, சரி உங்களை சித்தம் வந்து நான் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஓகே நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஸோ கட்டை பிரிச்சுட்டு வாமா, பிரிச்சுட்டு பார்த்துட்டு நீ இன்றைக்கி நைட்டே அட்மிட் பண்ணிவிடுனாங்க. ஸோ கட்டை பிரிச்சுட்டு என் கையை போட்டு அழுத்துறாங்க, முறுக்குறாங்க. எனக்கு வலிக்கவே இல்லை. அப்போது வலிக்கவே இல்லை டாக்டர் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எலும்பு கூட்டிடுச்சுமா, ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், எலும்பு கூட்டிகிட்ட பிறகு நம்ம அதில் கை வைக்கக்கூடாதுன்னு. எனக்கு கண்ணில் தண்ணி கலங்குது. அழுகுறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல. நான் அவ்வளோ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடவுள் என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கார். ஆண்டவரே, எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்திங்கன்னா உங்களை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு நான் சொன்னேன். அதை தான் நான் இப்போ வந்து மீடியா மூலமா கடவுளுடைய வசனத்தை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye.